நான் இதை எதிர்பார்க்கல. IPL 2026 ஆர்ஆர் டீமோட கேப்டனா ரவீந்திர ஜடேஜா அப்பாயிண்ட் செய்யப்பட போறாருன்னு நியூஸ் 18 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஆர்ஆர் டீம்ல ஒரு பெரிய விரிசல் இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜுரேல் ஜெய்ஸ்வால் அண்ட் ஈவன் ரியான் பராக் இவங்களுக்கு தான் கேப்டன்சி போகும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ ஒரு அவுட் சைடர் வந்து கேப்டனா மாறினார்னா அது எப்படி டீம்ல இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் பிளேஸ் எடுத்துக்க போறாங்க. ஸோ ரவீந்திர ஜடேஜாவை ஆர்ஆர் டீம் கேப்டன் அப்பாயிண்ட் பண்ண போறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் மற்ற சில இன்ட்ரெஸ்டிங் IPL ட்ரேட் அப்டேட்ஸ் இருக்கு. 2 நியூ ட்ரேட்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அது என்ன அப்படிங்கறத பத்தியுமே பார்ப்போம். ஸோ வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோக்கு லைக் தட்டிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீலங்கா vs பாகிஸ்தான் ODI சீரிஸ் இஸ் இன் டீப் ட்ரபிள். இப்போ கரண்டா ஸ்ரீலங்கா வந்து பாகிஸ்தான்ல ODI சீரிஸ் வந்து ப்ளே பண்ணிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ODI நடந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ செகண்ட் ODI நடக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பாம்பு எக்ஸ்ப்ளோஷன் வந்து பாகிஸ்தான்ல நடந்திருக்கு. அதுவும் இந்த பாம்பு எக்ஸ்ப்ளோஷன் ஜஸ்ட் 17 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் த ஸ்டேடியம் நடந்திருக்கிறதுனால அப்ராக்சிமேட்லி 8 ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த சீரிஸை கால் ஆஃப் பண்றதுக்கு. பட் SLCயோட லேட்டஸ்ட் பிரஸ் ரிலீஸ் படி பார்த்தோம்னா இந்த சீரிஸ் வந்து கால் ஆஃப் ஆக போறது கிடையாது. ஆனால் மேட்சஸை ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நவம்பர் 13 வந்து செகண்ட் ODI நடந்திருக்க வேண்டியது. ஆனால் இப்போ அந்த மேட்ச் வந்து நவம்பர் 14 நாளைக்கு புஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர்ட் ODI வந்து நவம்பர் 16 அன்னைக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. SLC இப்போ எல்லா பிளேயர்ஸ், சப்போர்ட் ஸ்டாஃப் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த சீரிஸ் வந்து ஷெட்யூல் படியே வந்து கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. ஹவவர் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறமாவும் ஏதாவது ஒரு ஸ்ரீலங்கன் பிளேயரோ இல்ல சப்போர்ட் ஸ்டாஃப்ல இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தரோ வந்து திரும்ப ஸ்ரீலங்காக்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு 2 இயர் பேன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு இப்போ ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. பிளேயர்ஸோட சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட். ஸோ அதனால வந்து இந்த சீரிஸை கால் ஆஃப் பண்றது தான் வந்து ஒரு கரெக்டான டிசிஷனா இருந்திருக்கும். பிளேயர்ஸும் அதுதான் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டுக்கு வந்து காசு தான் முக்கியம். அதனால வந்து இந்த சீரிஸை நடத்த தான் போறாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸோட லேட்டஸ்ட் ஆர்டிகல் படி BCCI ஒரு மெசேஜ் வந்து விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க டொமஸ்டிக் ஒன் டேஸ் வந்து ப்ளே பண்ணணும், அப்பதான் வந்து இந்தியாக்காக உங்களால ப்ளே பண்ண முடியும்னு வந்து சொல்லிட்டாங்க. அதனால இப்போ ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி டிசம்பர் 24 அன்னைக்கு விஜயாசாரி டிராஃபி கேம் ப்ளே பண்ண போறாங்க. ரோஹித் சர்மா ஆல்ரெடி மும்பை கிரிக்கெட் அசோசியேஷன் கிட்ட வந்து சொல்லிட்டாரு நான் இந்த விஜயாசாரி டிராஃபிக்கு அவைலபிள்னு. பட் விராட் கோலியோட அவைலபிலிட்டியில இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. BCCI அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா கிட்ட என்ன கன்வே பண்ணியிருக்காங்கன்னா நீங்க டொமஸ்டிக் கிரிக்கெட் கண்டிப்பா ப்ளே பண்ணணும், அப்பதான் வந்து உங்களால இந்தியாக்காக ப்ளே பண்ண முடியும். அண்ட் நீங்க 2 ஃபார்மேட்ஸ்லயும் ரிட்டையர் ஆகிட்டீங்க. ஸோ டொமஸ்டிக் கிரிக்கெட் ப்ளே பண்ணாதான் யூ கேன் பி மேட்ச் ஃபிட் அப்படின்னு வந்து போர்டு வந்து இப்போ கன்வே பண்ணியிருக்காங்க. ரோஹித் சர்மா அவரோட அவைலபிலிட்டியை பத்தி இப்போ MCA கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா. ரோஹித் சர்மா வந்து சையத் முஷ்டாக் அலி டோர்னமெண்ட்டையுமே ப்ளே பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்காம். ஸோ நவம்பர் 26 வந்து சையத் முஷ்டாக் அலி டோர்னமெண்ட் இஸ் ஷெட்யூல் டு ஸ்டார்ட். ஸோ அதுலேயுமே உங்களால் ரோஹித் சர்மா வந்து பார்க்க முடியும். இப்போ கரண்டா மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு இண்டோர் அகாடமியில் ரோஹித் சர்மா வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வராரு. கோலி கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி லண்டனுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாரு. ஸோ த போர்டு இஸ் ஹோப்ஃபுல் தட் ஹி கம்ஸ் பேக் டு ப்ளே டொமஸ்டிக் கிரிக்கெட். ஒரு சின்ன SA20 அப்டேட் கேஸ் நேத்திக்கு SA20 இந்தியா டேன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து மும்பையில் நடந்திருக்கு. ஸோ ஃபேஃப் டியூ பிளஸஸ், டேவிட் மில்லர், SA20 லீக் கமிஷனர் கிரேம் ஸ்மித், அதுக்கப்புறம் மார்க் பவுச்சர், ஹஷீம் அம்லா அண்ட் நிறைய பேர் வந்து இந்த ஈவெண்ட்டில் கலந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து நம்ம ஃபேஃப் டியூ பிளஸஸ் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம CSK பற்றி பேசியிருக்காரு, நம்ம சூப்பர் கிங்ஸ் ஃப்ரான்சிஸியை பற்றி பேசியிருக்காரு. நான் ரொம்பவே கிரேட்ஃபுல். வி ஹவ் ரிசீவ்ட் அமேசிங் சப்போர்ட். எங்களுக்கு பெஸ்ட் ஃபேன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அண்ட் இன்கிரெடிபிள் பேக்கிங் ஆன் சோஷியல் மீடியா. ஸோ நாங்கள் ரொம்பவே லக்கின்னு வந்து ஃபேஃப் டியூ பிளஸஸ் சொல்லியிருக்காரு. பிளேயிங் ஃபார் எல்லோ ஃப்ரான்ச்சைசிஸ் இன்கிரெடிபிள் அண்ட் விசில் அப்படிங்கிறது வந்து இந்த CSK டீமோட ஒரு ட்ரேட் மார்க் அப்படின்னு வந்து நம்ம ஃபேஃப் டியூ பிளஸஸ் சொல்லியிருக்காரு. இப்போ எப்படி CSK ஃபேன்ஸ்லாம் வந்து நிறைய எடிட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் ஜட்டுக்காக ஷேர் பண்ணி நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு வந்து அவருக்கு ஒரு குட் ஃபேர்வெலை கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஃபேஃபுக்குமே கண்டிப்பாக வந்து நம்ம CSK ஃபேன்ஸ் பண்ணணும். சூன் ஹி மைட் ரிட்டையர் ஃப்ரம் கிரிக்கெட். இன்னும் மேக்ஸிமம் 1 இயர் ஆஃப் SA20 அண்ட் 1 இயர் ஆஃப் MLC தான் வந்து ஃபேஃப் ப்ளே பண்ண போறாரு. ஹோப் நெக்ஸ்ட் இயர் வந்து ஃபேஃப் SA20 அண்ட் MLC வந்து JSK அண்ட் TSKக்காக வின் பண்ணி ஆன் அ ஹை அவரோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாருன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. அண்ட் இந்த மாதம் நேபாள் பிரீமியர் லீக்ல பிராட் நகர் கிங்ஸ்ன்ற டீமுக்காக வந்து ஃபேஃப் டியூ பிளஸஸ் ப்ளே பண்ண போறாரு. பட் அதுக்கு முன்னாடி விஸ்டா ரைடர்ஸ் என்ற டீமுக்காக அபுதாபி T10 லீக்ல அவரோட கமிட்மெண்ட்ஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் இங்கே NPL ஜாயின் பண்ணுவார்னு இப்போ பிராட் நகர் கிங்ஸ் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் ஸ்டாஃப் வந்து சொல்லியிருக்காரு. வருஷத்துக்கு ஒரு டீமை வச்சு ப்ளே பண்ற பிரீத்தி சிந்தாக்கா இந்த டைம் வந்து எந்த ஒரு ரிலீஸஸும் பண்ற ஐடியால கிடையாதான். ரெவ் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் ரோஹித் ஜுகல் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா பஞ்சாப் கிங்ஸ் நாட் திங்கிங் ஆஃப் ரிலீசிங் எனி பிளேயர், மேபி இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்க்கு மட்டும் தே வில் டேக் அ கால்னு இப்போ சொல்லியிருக்காரு. ப்ரீவியஸா ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். மிச்சல் ஓவன் என்னதான் PB கேஸ் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா சைன் பண்ணியிருந்தாலும் மோஸ்ட்லி ஹி மைட் கெட் ரீடைன். அதை நான் இப்போ வந்து ஸ்ட்ராங்காவே சொல்லிக்கிறேன். அண்ட் PB கேஸ் வந்து மோஸ்ட்லி இந்த மேக்ஸ்வெல், ஸ்டாய்னஸ், முஷீர் கான், அதுக்கப்புறம் ஆரன் ஹார்டிலாம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். மோஸ்ட்லி தே மைட் கெட் ரிலீஸ். ஆரன் ஹார்டிலாம் வந்து லாஸ்ட் சீசன் எந்த ஒரு மேட்சுமே ப்ளே பண்ணல. முஷீர் கான் ஐ திங்க் ஒரு கேம் தான் ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸ்டாய்னஸ் 11 crores லாஸ்ட் சீசன் ஆக்ஷன்ல வந்து PB கேஸ் சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் இஸ் பர்ஃபார்மன்சஸ் PB கேஸ் கண்டிப்பாக அவர் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ ரோஹித் ஜுகல் சொல்றதுபடி பார்த்தோன்னா அவர் ரீடைன் ஆகிறதுக்குமே சான்சஸ் இருக்கு போல. லாஸ்ட் சீசன் இந்த ஒரு ஸ்குவாடை வச்சு தான் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்ததுனால ஐ திங்க் தே ஆர் பிலீவிங் இன் தி ஸ்குவாட். ஒரே ஒரு சப்போர்ட் ஸ்டாஃப் சேஞ்ச் மட்டும் நடந்திருக்குங்க. ஸோ
ஸ்பின் பவுலிங் கோச்சா வந்து சுனில் ஜோஷி இருந்திருப்பாரு. அவரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ சாய்ராஜ் பவுத்லே வந்து ஸ்பின் பவுலிங் கோச்சா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி ஆர்சிபியோட நியூ ஹோம் வென்யூ பத்தி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குங்க. இப்போ கரண்டா வந்து சின்னசுவாமி ஸ்டேடியம் வந்து இந்த ஸ்டாம்பீட் இஷ்யூஸ்னால வந்து பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து ஹோம் வென்யூ வந்து ஷிஃப்ட் பண்ண போறாங்க. எம்சிஏ செக்ரட்டரி கமலேஷ் பிசால் இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, பூனே மைட் ஹோஸ்ட் ஆர்சிபிஸ் மேட்சஸ். வென்யூக்காக ஆர்சிபி தேடிட்டு இருக்காங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால வந்து எங்களோட ஸ்டேடியம் ஆஃபர் பண்ணியிருந்தோம். preliminary discussions and couple of technical things வந்து சார்ட் அவுட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இஃப் எவ்ரிதிங் ஃபால்ஸ் இன் பிளேஸ், அப்போ பூனே மைட் ஹோஸ்ட் ஆர்சிபிஸ் மேட்சஸ் நெக்ஸ்ட் இயர். இந்த எம்சிஏ கிரிக்கெட் ஸ்டேடியம் இன் பூனேல தான் சிஎஸ்கே அவங்களோட 2018 ஹோம் மேட்சஸை ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ லெட்ஸ் see என்ன நடக்க போகுதுன்னு. ஆர்சிபியோட ஹோம் ட்ராக் ரெக்கார்ட் லாஸ்ட் சீசன் ரொம்ப போரா இருந்துச்சு. இப்போ ஹோம் வென்யூல ஒரு சேஞ்ச் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆர்சிபி ஃபேன்ஸ் சந்தோஷமா அதை ஏத்துப்பாங்க. அதை எப்படி சஞ்சு சாம்சனோட ட்ரேட் நியூஸ் பத்தி பார்க்காம இருக்க முடியும். ஸோ ஜான்ஸ் வந்து ட்விட்டர்ல இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, இந்த ட்ரேட் இஸ் லாக்கிங் அண்ட் லோடட்னு. இந்த ட்ரேட் சைனிங் வந்து இன்னைக்கு ஆர் ஃப்ரைடே அன்னைக்கு நடக்கும்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் சாம்சன் டு சிஎஸ்கே, ஜடேஜா அண்ட் கரண்ட் டு ஆர்ஆர், இதுதான் வந்து நடக்க போகுது. இப்போ நம்ம ஜடேஜா லைக்லி டு கேப்டன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த விஷயத்துக்கு வருவோம். நியூஸ் 18 அண்ட் ஒரு மலையாளம் நியூஸ் பேப்பர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரவீந்திர ஜடேஜா லைக்லி டு பிகம் ராஜஸ்தான் ராயல்ஸ் நியூ கேப்டன். ஸோ ஜடேஜா கேப்டன்சி ரோல் ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு as பார்ட் ஆஃப் திஸ் ட்ரேட். ஸோ ஃபேன்ஸ் வந்து இந்த ஒரு நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறமா என்ன கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்கன்னா, ஓகே ஜடேஜா வந்து கேப்டன்சி ரோல் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு, ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் அதுக்கு அக்செப்ட் பண்ணதுனால தான் இப்போ ஜடேஜா வந்து ஆர்ஆருக்கு மூவ் ஆகுறாரு. இல்லைன்னா அவர் சிஎஸ்கேல தான் இருந்திருப்பாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஜடேஜாவோட லாஸ்ட் வியூஸ் இன் ஐபிஎல் லைட்டா எடுத்துக்க விரும்பல, அதனால தான் இப்போ கேப்டன்சி அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டியோட ப்ளே பண்ண போறாரு. சஞ்சு ஆர்ஆரோட கேப்டனா இருக்கிறப்பே நிறைய டீம் பிளேஸ்க்கு அதுல உடன்பாடு கிடையாதுன்னு ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. இப்போ எப்படி ஜட்டு அக்செப்ட் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இந்த கேப்டன்சி கான்ஃபிளிக்ஸ்னால தான் வந்து சஞ்சு சாம்சன் டீமை விட்டு வெளில போனார் அப்படிங்கிற மாதிரியுமே அரசல் புரசலா வந்து பேச்சுகள் போயிட்டு இருந்தது. அஃப்கோர்ஸ் ஜார்ஜ் பட்லர் வந்து ஆர்ஆர் ரீடைன் பண்ணாம போனதுமே வந்து சஞ்சு சாம்சனுக்கு பிடிக்கல. அதுவுமே ஒரு முக்கியமான காரணம் தான் சஞ்சு சாம்சனோட எக்ஸிட்டுக்கு. பட் எல்லாருமே எதிர்பார்த்தது ஃபியூச்சர் இந்தியன் ஸ்டார் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தான் வந்து கேப்டனா வந்து அப்பாயிண்ட் செய்யப்படுவார்னு. ஆக்சுவலி இது ஒரு சடன் டிசிஷனா தான் இருந்திருக்கணும். ஜட்டுவோட ட்ரேட் கன்ஃபார்ம் ஆகினதுனால இப்போ ஜட்டு வந்து கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஆர்எல்ஸ் ஜெய்ஸ்வால் தான் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருந்திருப்பாரு. அண்ட் ஜெய்ஸ்வால் கிட்ட இப்போ என்ன ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் கன்வே பண்ணிருப்பாங்கன்னா, நெக்ஸ்ட் சைக்கிள் இருந்து யூ வில் பி தி கேப்டன், அதாவது 2028 மெகா ஆக்ஷன்ஸ்க்கு அப்புறமா சொல்ல வரேன். நியூஸ் 18 அந்த ஒரு ஆர்டிகல்ல இன்னொரு விஷயத்தை பத்தியுமே சொல்லியிருக்காங்க. சஞ்சு சாம்சன் நடந்த இப்போ சிஎஸ்கேக்கு வந்தாலுமே கேப்டனா வந்து ருத்ராஜ் கைக்வாட் தான் கண்டினியூ பண்ணுவாரு. கண்டிப்பா சிஎஸ்கே vs ஆர்ஆர் மேட்ச் இன் சேபாக் செம டிமாண்ட் இருக்க போகுது நெக்ஸ்ட் இயர். ஏன்னா ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் ரவீந்திர ஜடேஜா ரெண்டு பேருமே டாஸ் டைம்ல இருப்பாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு என்ன கஷ்டமா இருக்க போகுதுன்னா, ஜட்டோட பவுலிங்ல சிஎஸ்கே பேட்டர்ஸ்க்கு எதிராக அவர் விக்கெட்ஸ் எடுத்தாருன்னா கண்டிப்பா அது ஒரு பெயின்ஃபுல் மொமெண்டா இருக்கும். சஞ்சு சாம்சன் அண்ட் ஜட்டு ஸ்வாப் டீலை தொடர்ந்து இன்னொரு ட்ரேடுமே இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து பிளேயர் ஸ்வாப் தான், பட் இருந்தாலும் இது கேஷ் ட்ரேடா தான் கன்சிடர் பண்ணப்படும். எல்எஸ்ஜியோட பிளேயர் ஷர்துல் தாக்கூர் வந்து எம்ஏக்கு மூவ் ஆக போறாருங்க. எம்ஏல இருந்து அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து இங்க எல்எஸ்ஜிக்கு வராரு. இது ரொம்ப வினோதமான ஒரு ட்ரேடா இருக்குங்க. லாஸ்ட் சீசன் ஆக்சுவலி ஷர்துல் தாக்கூர் வந்து அன்சோல்டா போயிருப்பாரு. அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்டா வந்து எல்எஸ்ஜியை ஜாயின் பண்ணியிருப்பாரு 2 crores-க்கு. லாஸ்ட் சீசன் வாஸ் a மெகா ஆக்ஷன், அதனால he went unsold. இந்த டைம் மினி ஆக்ஷனால வந்து he can fetch more money. ஸோ கண்டிப்பா ஆக்ஷனுக்கே வந்திருக்கலாம். ஏன் இந்த ட்ரேடுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னு தெரியல. நம்ம எல்லாரும் பார்க்காத அர்ஜுன் டெண்டுல்கரை கோயங்கா என்ன பார்த்தாருன்னு தெரியல. பிகாஸ் எல்எஸ்ஜி இப்போ அர்ஜுன் டெண்டுல்கரை சைன் பண்ணியிருக்காங்க 30 lakhs-க்கு. பிளேயர்ஸோட வேல்யூ மேட்ச் ஆகாததுனால தான் இது வந்து பிளேயர் ஸ்வாப்பா பண்ணாம கேஷ் ட்ரேடா பண்ணியிருக்காங்க போல. எம்ஏயோட பிளேயிங்ல அர்ஜுனுக்கு வாய்ப்புகள் கிடைக்காம இருந்துச்சு. இனிமேலும் இங்கே இருந்தோம்னா நம்மளோட காலம் அப்படியே போயிடும். ஸோ வி ஹேவ் டு மேக் சம் மூவ் அப்படின்னு சொல்லி தான் இப்போ எல்எஸ்ஜிக்கு வந்திருக்காரு போல. ஜஸ்ட் இமேஜின் எல்எஸ்ஜியில் வந்து இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா இவ்வளோ நாட்களாக எம்ஐ வந்து இவர் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கூட வந்து ட்விட்டர்ல பேச ஆரம்பிப்பாங்க. ஷர்துல் இப்போ வாங்குற காரணத்தினால அப்போ தீபக் சர் ரிலீஸ் ஆக போகிறது உறுதி தான். ஸோ சிஎஸ்கே தீபக் சருக்கு போவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் நாட்களில் விடை கிடைச்சிடும். இன்னொரு ட்ரேட் டீலையுமே இப்போ எம்ஐ ஃபைனல் ஸ்டேஜஸ்ல இருக்காங்க. ஸோ கேகேஆர்லேருந்து மயங்க் மார்க்கண்டே வந்து ட்ரேட் மூலியமா வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மயங்க் மார்க்கண்டே கேகேஆர்ல அவருக்கான வாய்ப்புகள் கிடைக்காம இருந்துச்சு. ஸோ 30 lakhs-க்கு இப்போ எம்ஏ வந்து ஜாயின் பண்ண போறாராம். மார்க்கண்டே அவரோட ஐபிஎல் கரியரையுமே வந்து எம்ஐ டீமோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அந்த டைம்ல வந்து he was very goodங்க. அவர் வந்து எம்ஐ டீம்ல கன்சிஸ்டன்ட்டா வந்து மேட்சஸ் ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. மயங்க் மார்க்கண்டே, விக்னேஷ் புத்தூர் அண்ட் கரண் சர்மான்னு சொல்லி நிறைய ரிஸ்க் ஸ்பின்னர்ஸ் வந்து எம்ஏ வச்சிருக்காங்க. ஸோ they have lot of flexibility in the spin department. not only மயங்க் மார்க்கண்டே, இன்னொரு ஸ்பின்னருமே வந்து எம்ஏயோட ரேடார்ல கரண்டா இருக்காரு, ராகுல் சர். இவர் வந்து எஸ்ஆர்எச் ஸ்குவாட்ல இருக்காருங்க. 3.2 crores-க்கு ஐபிஎல் 25 ஆக்ஷன்ல வந்து எஸ்ஆர்எச் சைன் பண்ணியிருந்தாங்க. பட் எஸ்ஆர்எச் ப்ளே பண்ண இன்ட்ரா ஸ்குவாட் கேம்ஸ்லாம் வந்து சஹரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அவர் பெஞ்ச்லேயே தான் வச்சிருந்தாங்களாம். அதனால they are happy to trade him அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அண்ட் எம்ஏயோட இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து சஹர்ல வந்து இஸ் நாட் அ சர்ப்ரைஸ். ஏன்னா ஆல்ரெடி எம்ஏயோட ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்டிண்ட்ல வந்து ராகுல் சர் இருந்திருக்காரு. ஸோ கண்டிப்பா ட்ரேட் மூலியமா கொண்டு வரதுக்கு எம்ஏ இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. பட் இவ்வளோ ஸ்பின்னர்ஸையும் எடுத்து வச்சுட்டு எம்ஏ டீம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. காலம் தான் பதில் சொல்லணும். மேபி எக்ஸிஸ்டிங் டீம்ல இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க போல. ஸோ நீங்க என்ன கேஸ் நினைக்கிறீங்க எம்ஏயோட இந்த ஒரு 2 ட்ரேடை பத்தி மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ். பை.